பறவை காய்ச்சல் காரணமாக காகங்கள் இறந்து வரும் நிலையில் சிக்கன் சமைப்பதிலும் சாப்பிடுவதிலும் போதிய விழிப்புணர்வு இருக்கிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அப்படி வேக வைத்து சாப்பிடணும்னு சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனா கடைகள்ல கோழிக்கறி, அப்படி கடைகள்ல ஹோட்டல்ல இருக்கிறது இதெல்லாம் பாதுகாப்பானதான்னு கேட்டா அது கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அரசாங்கம் இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்லணும், சிக்கன் விநியோகஸ்தர்கள் சொல்லணும். இது குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய துண்டு பிரச்சனை வெளியிட்டு அரசு சார்பில் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு உண்டாக்கலாங்கிறது. பொதுவாக வேக வைத்து சாப்பிடுவதன் மூலமாக எந்த நோயும் எந்த மனிதரும் அண்டாது. சுகாதாரத்துறை இன்னும் இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். முதல்ல பழைய இதெல்லாம் சில இந்த சோர்மான்னு ஒன்று கொடுக்காங்க, அதெல்லாம் பழைய கருவியெல்லாம் யூஸ் பண்றாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். அதெல்லாம் செக் பண்ணி சுகாதாரத்துறை தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொஞ்சம் அதிகமா கொடுத்தீங்கன்னா அடுத்த விட இந்த தப்பு பண்றதுக்கு யோசிப்பாங்க. இது கவர்மெண்ட் தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சுகாதாரத்துறை ஆய்வில் அவிச்சு, அதாவது பாயில் பண்ணி அவிச்சு சாப்பிட்டாத்தான் உடல்நலத்துக்கு நல்லதுன்னு நினைச்சோம்னா அவங்க உடனடியாக எல்லா ஹோட்டல், எல்லா கடைகளுக்கும் ஃப்ரை சிக்கன் கொடுக்க வேண்டாம், பாயில் பண்ணி மட்டும் கொடுங்க அன்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கோ 3 வாரத்துக்கோ தமிழக அரசு தடைபடலாம். மக்கள் குரல் பகுதியில் கோவில்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.